சாப்பிட்ட உடனே தெரியும் டேஸ்ட்டு. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் டியர்ஸ். எவ்வளோ வேலை இருந்தாலும் எத்தனை வகையான ரெசிபிஸ் இருந்தாலும் டக்குன்னு முடிச்சுட்டு வீட்டில் நல்லா ரெஸ்ட்டு கிடைக்கிறதுக்கு நிறைய டைம் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் ரெகுலராக என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்ம வீடு காலி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கி வைக்கிறது இல்லை. ஸோ அப்பப்போ என்ன தேவையோ நான் கடைக்கு போய் வாங்கின்னு வந்துட்டு ஸோ பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் வாங்கின்னு வந்து வச்சுட்டு ஸோ என் ஹஸ்பண்ட் தான் வந்து படுத்துன்னு இருந்தார். ஸோ வரும்போ அவரை நோண்டாமல் வந்தால் கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் சதாய்ச்சிட்டு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அண்ட் வந்தவுடனே முட்டை வந்து ஒரு சைடு வேக வச்சுட்டு இன்னொரு சைடு வந்து வேர்க்கடலை எடுத்து நல்லா ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சுட்டேன். வேர்க்கடலையோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வந்து காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டேன். ஓகேவா, சேர்த்துட்டு அதையும் கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரை பண்ணேன். ஸோ ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு இதோட வந்து இப்போது ஒரு பெரிய பல் பூண்டு ஒரு சின்ன பல் பூண்டு சொல்லி சேர்த்துட்டு நல்லா அதுவும் சேர்த்து வதக்கிக்கிறேன். ஸோ வதக்கிட்டு இப்போ அதை வந்து ஆற வச்சிடலாம் எடுத்து. இந்த ரெசிபியெல்லாம் தெரிஞ்சிருக்க நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் நான் பண்ணுறது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் முருங்கைக்கீரை வந்து எங்கள் வீட்டு தான் அண்ணி கொடுத்து அமிச்சாங்க. ஸோ 2 நாள் ஆச்சு க்ளீன் பண்ணி வச்சுட்டு. ஸோ முருங்கைக்கீரை வந்தால் மட்டும் எப்போவுமே லேட் ஆகிடுது, ஏன்னு தெரியல. அண்ட் நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புளி வந்து ஊற வச்சுருந்தேன். இதில் வந்து நல்லா புளி கரைக்கிறப்போ வந்து எவ்வளோ தண்ணி தேவைப்பட்டாலும் ஊற்றி அதே டைமில் கரைச்சிக்குங்க. ஆல்ரெடி நம்ம கரைச்சிட்டு ஊற்றிட்டு மறுபடியும் வந்து இன்னொரு வாட்டி அதில் தண்ணி போட்டு கரைச்சிங்கன்னா அந்த என்ன நீங்கள் ரெசிபி அந்த ரெசிபி வந்து குழம்பு சப்புன்னு ஆகிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க, ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டே பண்ணிவிட்டு நல்லா பிழிஞ்சி போட்டுடுங்க. இதில் வந்து நான் ஒரு 2 தக்காளி, கொஞ்சோண்டு கறிவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் இது சேர்த்துக்கிறேன். நான் ரசம் தான் பண்ண போகிறேன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இது வந்து ரொம்ப ஹோட்டல் ஸ்டைல் ரசம் இது. அண்ட் வந்து சோம்பேறி ரசம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பேச்சுலர்ஸ் பிகினர்ஸ் எல்லாருமே செஞ்சிடலாம். ஸோ தக்காளி நான் போட்டேன் இல்லையா, ஸோ பூச்சி இருக்குமா எப்போவுமே செக் பண்ணுற மாதிரி பண்ணேன். ஸோ இதில் போட்டு ஏன் செக் பண்ணுறேன்னா மழைக்காலம் இல்லை இல்லையா, ஸோ இருக்க வாய்ப்பில்லை. இதுக்கு ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டேன். தக்காளி இந்த அளவுக்கு பிழிஞ்சிடணும். இங்கே பாருங்கள், தோல் தனி அதுக்குள்ளே இருக்கிற அந்த இது தனி ஆயிடணும். அந்த அளவுக்கு நல்லா பிழிஞ்சிட்டு கறிவேப்பிலையெல்லாம் நல்லா நசுங்கிற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சீரகம், உப்பு 2யும் சேர்த்துக்கிட்டு, சீரகம் வந்து கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ ஸோ அகத்தை சீராக வச்சுக்கிறது தான் சீரகத்தோட வேலை. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இங்கே இதுவாக மெஸ்ஸியாக இருந்துச்சு. ஸோ தொடச்சிட்டு ஸோ பூண்டு வந்து நல்லா இடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் இடிச்சிக்கிட்டேன். 10லேருந்து 15 பூண்டு பல் வரைக்கும் இருக்கும். ஸோ நான் நல்லா உரித்து இடிச்சிக்கிட்டேன். இப்போ வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு செகண்ட் இப்படி போயிட்டு வரதுக்குள்ளே எண்ணெய் பாருங்கள் எப்படி ஆகிடுச்சு. ஸோ ஆஸ் யூஷுவல் நடக்கிறது தான். ஸோ எண்ணெய் சேர்த்துட்டு அதில் வந்து கொஞ்சம் கடுகு, வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெந்தயம் இதில் சேர்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டே சேர்த்தா வந்து அதுக்கு கருகிடும், ஓகேவா. அதனால வந்து நான் வெங்காயம் போட்டதுக்கப்புறம் தான் போடுவேன். ஸோ அந்த டேஸ்ட் அந்த ஃப்ளேவர் எல்லாம் வந்துடும். ஸோ போட்டுட்டு அதோட அந்த பூண்டு நம்ம சேர்த்துட்டோம்னா கம்மன்னு வாசனை வரும் பாருங்கள். இப்போவே எடுத்து சாப்பிடணும்னு சொல்லி தோணும். அப்படி கொஞ்சம் நேரம் அந்த பூண்டோட அந்த கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கணும் வெங்காயத்தோடு சேர்த்து. இப்போ வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, அதுவும் ரொம்ப நல்லது ஜீரண சக்திக்கு. நான் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா. ஸோ மசாலாலாம் கீழே இறங்கிட்டு இருக்கும். ஸோ அதனால நல்லா இன்னொரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாயெல்லாம் பாருங்கள் நல்லா உடஞ்சிட்டு இருக்குது. அந்தளவுக்கு நான் நசுக்கி இருக்கிறதுல ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்குங்க தக்காளி அதெல்லாம் நசுக்கிறதுக்கு. இப்போ வந்து இந்த கரைச்சி வச்சுருக்கிற புளி கரைச்சல் அது மசாலாவோட சேர்த்து இதில் நம்ம சேர்த்துட்டு நார்மலாக செய்கிற ரசத்துக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. அண்ட் முக்கியமான விஷயம், அந்த தக்காளியெல்லாம் கரைக்கிறப்போ வந்து உங்கள்கிட்ட மல்லி இருந்துச்சுன்னா மல்லி இலைகள் அதையும் சேர்த்து நல்லா கரைச்சிக்கோங்க. உப்பு எல்லாம் செக் பண்ணிவிட்டு பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வேர்க்கடலை எல்லாம் வந்து நல்லா ஆறிடுச்சு. ஸோ காஞ்ச மிளகாயில் இருக்கிற அந்த டென்டல் எல்லாம் எடுத்துகிட்டு பூண்டு போட்டுட்டேன். ஒரு பூண்டு மட்டும் காணும். சரி, ஓகே, நம்ம நார்மலாக காயெல்லாம் தண்ணி இறங்குறதுக்காக யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸ்ட்ரெயினர் மாதிரி. ஸோ அதில் தான் வந்து இந்த வேர்க்கடலை போட்டுக்கிட்டு நல்லா உரிச்சிட்டு ஸோ இந்த மாதிரி தட்டினாலே போதும். இங்கே பாருங்கள், கீழே ஒன்று வச்சுக்கிட்டு மெஸ்ஸி ஆகாது, அங்கேயே பறக்கிறது. நம்ம நார்மலாக வில்லேஜ்லலாம் பார்த்திங்கன்னா மண் தரை இருக்கும். ஸோ அங்கே அப்படியே தட்டணுன்னா அப்படியே காற்றா பறந்து போயிடும். பட் நம்ம இப்போ இருக்கிற கிச்சன்ஸ்லாம் இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு இது பெஸ்ட்டான ஒரு சொல்யூஷன். இங்கே பாருங்கள் எவ்வளோ வந்துடுச்சு, க்ளீன் ஆகிடுச்சு, ஓகேவா. இதை அப்படியே நான் வந்து இதில் எடுத்துடுறேன். அதுக்குள்ளே என் ஹஸ்பண்ட் குரல் கொடுத்துட்டு இருந்தார், எனக்கு கொஞ்சம் வேர்க்கடலை வேணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அவருக்காக கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். ஸோ கொஞ்சம் தான் அது பண்ணுறப்போ
சட்னி அதெல்லாம் பண்ணும்போது நமக்கு சாப்பிட்டா நல்லா இருக்கும் இல்லையா. அந்த பூண்டு காணும்னு சொன்னேன் இல்லை பார்த்துங்க, அது கிடச்சிடுச்சு. ஓகே, அது எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வேர்க்கடலை எல்லாம் எப்போவுமே சட்னி பண்ணும்போது உங்களுக்கு கிடச்சிச்சின்னா தூக்கி போட்டுடுங்க. ஓகேவா, தூக்கி போடுறதை விட நடுவில் கொஞ்சோண்டு தான் அது அழுக்காக இருக்கும், அதை நீங்கள் பிச்சு எடுத்துட்டிங்கன்னா நல்லா தான் இருக்கும். ஸோ பண்ணிவிட்டு நான் அரைச்சிக்க போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பூண்டு தான் வருது வாயில். இங்கே பாருங்கள், ரசம் இந்த மாதிரி நிறையா வந்தப்போ இறக்கிடுவாங்க நார்மலான ரசம். பட் இந்த ரசம் அப்படி நீங்கள் பண்ணக்கூடாது, நல்லா கொதிக்க வைக்கணும். இது ஹோட்டல் ஸ்டைலில் தான் இருக்கும். அண்ட் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் வந்து குடிக்கலாம், எவ்வளோ குடித்தாலும் உங்களுக்கு பத்தாது, அந்த மாதிரி இருக்கும். அண்ட் என்ன சாப்பிட்ருந்தாலும் அழகாக ஜீரணமாயிடும். ஸோ 5லேருந்து 8 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஃபைனலாக போட்டுட்டு ஒரு கொதி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு தூள் சேர்த்துட்டு அப்படியே மூடி விட்டுட்டேன். மல்லி இருந்தால் இந்த டைமில் சேர்த்துக்குங்க. இந்த சைடு வந்து சாப்பாடு வச்சுருக்கிறேன், உப்பு சேர்த்து அப்படியே வச்சுட்டேன். அண்ட் முட்டையும் வந்து வேகிடுச்சு. ஸோ டக்கு வேலை பண்ணோன்னா ஒரே டைமில் 4-5 வேலை செஞ்சால் தான். ஸோ சாப்பாடு ரசம் வேலை ஆகிடுச்சு, சாப்பாடு வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ சாப்பாடு வேகிறதுக்குள்ளே நம்ம இதை அரைச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எப்போவுமே பவுடர் அரைக்கிறப்போ அப்படியே பறக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக இந்த மாதிரி நான் துணி கட்டிப்பேன். ஸோ என்னோட நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ துணி கட்டிட்டு இந்த மாதிரி பண்ணும்போது அது பறக்காது. ஸோ கரெக்டாக அதுலேயே இருக்கும், நம்ம கீழேயும் மெஸ்ஸி ஆகாது, வேஸ்ட்டும் ஆகாது. இந்த சீரகம் மிளகு இந்த மாதிரி எது அரைச்சாலும் நீங்கள் இந்த மாதிரி துணி மேலே போட்டுக்கோங்க. இல்லை உங்கள் மிக்ஸி பர்ஃபெக்டாக இருக்குது, எங்களுக்கு அது தேவையில்லை அப்படின்றப்போ சூப்பர். மிக்ஸிக்கு கண்டிப்பாக இதெல்லாம் தேவை. என்ன மாதிரி நிறைய பேர் வச்சுருப்பீங்க மிக்ஸி அப்படின்னு நினைக்கிறேன், தெரியல, மேபி இருக்கலாம். ஓகே, நம்ம வந்து கீழே லைட்டாக அப்போ கூட தூசியாக இருந்துச்சு. ஸோ அதையும் அப்பப்போ தொடச்சிட்டா தான் வந்து க்ளீனாக இருக்கும். இல்லைனா வந்து அது இன்னும் அதுவே ஒரு வேலையாக மறுபடியும் நம்ம செய்ய வேண்டியதாக இருக்கும். இப்போ வந்து நம்ம கட்டிங் வேலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸோ ஒரு 5 வெங்காயம் எடுத்துருக்கிறேன், ஒரு மீடியம் சைஸில் தான். கூட வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய். இந்த பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி பாக்ஸில் அந்த டென்டல் எல்லாம் எடுத்து வச்சு கிட்டத்தட்ட 10 நாள் ஆச்சுங்க. பாருங்க எவ்வளோ சூப்பராக அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இல்லையா. ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, நான் ஏன் போய் சொல்ல உங்களுக்கே தெரியுது இல்லையா. ஸோ பரவாயில்ல, ஒரு 6 பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டேன். ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோர் பண்ணணுன்னா அப்படி தான் பண்ணுங்கள். எப்படி ஸ்டோர் பண்ணணும்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், வேணும்னா போய் பாருங்கள், சூப்பராக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கூட ஒரு சின்ன ஒரு கூடை மாதிரி வச்சுக்கிட்டு அதில் வந்து மொத்த வெங்காயத்தோல் எடுத்துட்டேன். அப்போ தான் வந்து மொத்தம் கச்சன்னு இருக்காது. ஓகேவா, இப்போ வந்து வெங்காயம் கட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஒரு 2-3 ரெசிபிக்கு தேவையான வெங்காயம் வந்து ஒரே டைமில் கட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் என் ஹஸ்பண்ட் ஒரு குறிப்பு சொன்னார், இந்த மாதிரி வெங்காயம் கட் பண்ணுறப்போ ஈரமான ஒரு துணி பக்கத்தில் வச்சுக்கிட்டு கட் பண்ணிங்கன்னா உங்கள் கண் வந்து எரியாது அப்படின்னு சொன்னார். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் ட்ரை பண்ணல, இது பண்ணதுக்கப்புறம் அவர் சொன்னார். ஓகேவா, நான் வந்து வெங்காயத்தை 2 பங்காக வந்து பிரிச்சுட்டு ஒரு பங்கு எடுத்து ஒரு பவுலில் போட்டுறேன். பச்சை மிளகாய் கட் பண்ண இல்லையா, அதோட ஒரு 2 பச்சை மிளகாய் வந்து கட் பண்ண போகிறதில்ல, இது வந்து போண்டா பண்ண போகிறேன், கீரை போண்டா. ஓகேவா, ஸோ அதுக்காக ஒரு கைப்பிடி அளவுக்கு கீரை எடுத்துகிட்டு அதையும் நல்லா நான் வந்து சின்னதாக வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ சாப்பிடும்போது பெருசாக வந்தால் நல்லா இருக்காது இல்லையா. ஸோ வெங்காயம் பச்சை மிளகாய் ஆல்ரெடி பவுலில் போட்டுட்டேன். ஸோ அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கீரையும் சேர்த்துறேன். நான் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிடுறேன், கீரை வந்து நான் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண காய வச்சுட்டு. ஓகே, அண்ட் கறிவேப்பிலை கொஞ்சம் அதையும் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். கொத்தமல்லியும் சேர்க்கணும், நான் இல்லை மல்லியே இல்லை, கிடைக்கல, அதனால் இது இல்லாமலே பண்ணுறேன். அண்ட் குக்கர் எடுத்துக்கிட்டேன். குக்கர் ஏன் எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீரை வந்து 2 நாள்து. ஓகேவா, அதனால் குக்கர் எடுத்துருக்கிறேன். ஸோ அந்த சைடு ஏதோ ஷேடோ மாதிரியே தெரிஞ்சிச்சு, அதனால இந்த சைடு மாற்றி விட்டேன். ஆனாலும் ஷேடோவாக இருந்துச்சு. அண்ட் சாப்பாடும் அந்த சைடு வேகிடுச்சு, கொதிச்சின்னு இருக்குது. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுட்டேன். ஸோ சாப்பாடு கொதிக்கிறதுக்குள்ளே எவ்வளோ வேலை ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ என்ன சூடான உடனே 2 பச்சை மிளகாய் சும்மா அதை கொஞ்சம் உடச்சி அதோட அந்த வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் இதில் சேர்த்துக்கிட்டேன், சின்னதாக கட் பண்ணது. நல்லா வதக்கிக்கலாம், ரொம்ப வதக்க தேவையில்லை, கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மிளகாய் தூள் சேர்த்தேன். அது வந்து வீடியோ ஆன் ஆகலை போல் இருக்குது. அதோட கீரையும் சேர்த்துடலாம். கீரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கீரை போட்டதுக்கப்புறம் ஞாபகம் வந்துச்சு, கொஞ்சம் கீரை கடைஞ்சிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஸோ கொஞ்சோண்டு போட்டு மறுபடியும் ரிட்டன் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ண எவ்வளோ கீரை போட்டாலும் பாருங்கள் கொஞ்சோண்டு ஆயிடுச்சு இல்லையா. இப்போ ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம வேக விட்டுடலாம், விசில் வச்சிடலாம். ஏன்னா ஃப்ரெஷ்ஷான கீரைனா நீங்கள் விசில் வைக்க தேவையில்லை. ஸோ இது வந்து கொஞ்சம் 2 நாள் ஆனதால் நான் வேஸ்ட்டு பண்ண மனசும் இல்லை, அதனால் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். குக்கர்லேயே விசில் வச்சு இப்போ வந்து முட்டையும் வந்து நல்லா ஆறிடுச்சு. முட்டை வேகின உடனே எடுத்து நல்லா ஜில்லுன்னு நார்மலான தண்ணியில் போட்டு வச்சிட்டிங்கன்னா முட்டை நல்லா
சூப்பராக இருக்கும். ஸோ சீக்கிரமாக வந்து தோலை உரிச்சிடலாம். அந்த உரிச்சு வச்சுட்டு அந்த சைடு கேமரா ஆன்லேயே விட்டுட்டு இப்படி போய் வரதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து முட்டை தூக்கின்னு விடுறாரு. ஸோ அவர் முட்டை பைத்தியம்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். ஸோ என்ன தான் பண்ணுறாரு எடுத்துன்னு போய் அப்படின்னு பார்த்தாக்கா நைஸாக ஒழிச்சு சாப்பிட்டுன்னு இருக்கிறாரு. ஸோ வீட்டில் இருந்தால் இந்த அராத்து தான் இவருது. ஸோ வீட்டில் இருக்கிறப்ப தான் கொஞ்சம் ஒரு 4, 5 ஐட்டம் கூட செய்கிறது சாப்பிட்றதுக்கு. சரி சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி வந்துட்டேன். பண்ணது 4 முட்டை, அதில் 1 காணும். ஸோ முட்டை போண்டா பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி 3 இருக்குது, 3ல் வந்து 6 போண்டா வந்துடும் இல்லையா தாராளமாக, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டேன். அந்த கீரையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கப் அளவுக்கு கடலை மாவு போடணும். நான் என்ன பண்ணேன் 1½ கப் அளவுக்கு போட்டேன். ஒரு 1/2 கப் மிச்சம் இருக்கட்டும், நான் வந்து போண்டா பண்ணிக்கலாம்னு சொல்லி மிளகாய் தூள் போட்டேன். மிளகாய் தூள் பத்தலை, நம்ம வீட்டில் கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிடுவாங்க. ஏன்னா உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் இல்லையா, எதுவுமே கிராசரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம எடுத்து போட்டு வைக்கல. ஸோ கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மிளகாய் தூள் வந்து பாக்ஸ்லேருந்து பேக்கெட் எடுத்தேன். ஏன்னா இந்த மசாலா டப்பாலாம் வாஷ் பண்ணி வச்சிடலாம் சரி அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து மசாலாலாம் போடல அதில். ஸோ இப்போ கூட பேக்கெட் அப்படியே வச்சிட்டேன் கட் பண்ணி. ஸோ இதை நல்லா நம்ம ஃபஸ்ட்டு கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தா மாவு வந்து பத்தலை. ஸோ மிச்சம் இருந்த மாவும் இதுலேயே சேர்த்துட்டேன். முட்டை போண்டா கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரசத்துக்கு வேக வச்ச முட்டை நல்லா இருக்குமா அப்படின்னா நல்லா இருக்காது. ஸோ அதுக்கு ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு எந்த மாதிரி பதம் வரணும் அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ பாருங்கள் அப்படியே. ஸோ நீங்கள் வந்து அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ கடலை மாவு ஸ்டாக் கூட இல்லை வீட்டில், ஓகேவா. கடலை மாவு சேர்த்தா கூட நீங்கள் உப்பு காரம் மறுபடியும் சேர்க்கணும். அதனால வந்து கரெக்டான பதத்தில் விட்டுடு பார்த்து தண்ணி தெளித்து பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வந்து நல்லா இங்கே கீரை வெந்துடுச்சு, தண்ணியும் ட்ரை ஆகிடுச்சு அதில் இருந்தது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா வேர்க்கடலை மசாலா, அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வருங்க பாருங்கள் வாசனை. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா கீரையே பிடிக்காதவங்க கூட நல்லா சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். சில பேர் தேங்காய் போட்டும் பண்ணுவாங்க, அதுவும் நல்லா இருக்கும். பட் இந்த மாதிரி பண்ணும்போது குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இந்த சைடு வந்து சாப்பாடு வந்து இறக்கிட்டு எண்ணெய் வச்சுருந்தேன் சூடாகிறதுக்கு. ஸோ ஆயிடுச்சு. இப்போ வந்து போண்டா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அது மொத்தம் ஒரே டைமில் போட்டுட்டேன். ஏன்னா நிறைய எண்ணெய் இருக்குது. ஸோ 1½ லிட்டர் எண்ணெய் இது. ஸோ இதில் வந்து தனித்தனியாக போட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு போண்டா போட்டுட்டு நான் நமாஸ் படிக்க போயிட்டேன். ஸோ நமாஸ் படிச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வந்து பார்த்தா ஓகே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. மறுபடியும் திருப்பி விட்டுட்டு இந்த சைடு முட்டை இருக்குது இல்லையா, ஸோ அது வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம முட்டை ஏதாவது பண்ணலான்னு சொல்லி முட்டையில் ஒட்டின்னு இருக்குது ஒன்றும் இல்லை, பெப்பர் தான். ஸோ நல்லா கட் போட்டுட்டேன். ஸோ நம்ம போண்டா தான் பண்ண முடியல, சரி ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெப்பர் எடுத்து மேலே தூவிட்டேன். இதுவும் ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் சாம்பார், பருப்பு குழம்பு கூட எல்லாம் இதை நீங்கள் சாப்பிட்லாம். அண்ட் கூடவே கொஞ்சம் உப்பையும் சேர்த்துட்டேன். உங்களுக்கு காரத்துக்கு வேணும்னா மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். ஸோ இதை எடுத்து வச்சுட்டு அதுக்குள்ளே நம்ம போண்டா இறக்கிடலாம் அப்படின்னு சொல்லி கீரை ரெடி ஆகிடுச்சு, ரசம், சாப்பாடு, போண்டா எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. டக்குன்னு ஆகிடுச்சு பார்த்திங்களா வேலை. உண்மையாகவே இந்த மாதிரி தான் ஆச்சு. ஸோ இதே மெத்தட்லேயே நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நேற்று வந்து பருப்பு குழம்பு செஞ்சது மிச்சம் இருந்துச்சு. ஸோ முருங்கைக்கீரைக்கு அது நல்லா இருக்கும்னு சொல்லி அதையும் சூடு பண்ணி ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டேன். ஸோ நல்லா கொதிக்கிற எண்ணெயில் அப்பளம் போட்டேன். அப்பளம் வந்து நல்லா வெந்து வரல, ஏன் பெருசாக ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி. ஏன்னா ரசம் இருக்கிறப்போ ரசம் பருப்பு குழம்புக்கு அப்பளம் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். சரி ஏதோ ஒன்று மிஸ்டேக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஆனால் சாப்பிட்றப்போ ஒரு இருந்துச்சு பாருங்கள் அந்த அப்பளம். நான் அப்புறமா சொல்கிறேன் என்ன நடந்துச்சின்னு. ஸோ சரின்னு சொல்லி எடுத்து வச்சுட்டேன். இந்த ஸ்டவ்வில் வந்து அந்த ஸ்டவ்வில் வந்து கீரை இருந்துச்சுல அதையும் எடுத்துன்னு போய் வச்சுட்டேன். இப்போ வந்து தவா வச்சுட்டு ஸோ இது சூடான எண்ணெய் இருக்குது இல்லையா, ஸோ நம்ம தனியாக இதுக்கு எண்ணெய் எடுக்கணும். ஸோ கொதிக்கிற எண்ணெய் ஆல்ரெடி இருக்கிறப்போ அதை போட்டுட்டு அப்படியே இங்கே பாருங்கள் ஒரு முட்டை வச்சு அப்படியே தள்ளி விடுறேன். ஸோ எண்ணெயோடு சேர்த்து அது கொதிச்சுனே இருக்கும், ஓகேவா. இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணி சாப்பிடுங்க. இந்த மிச்சம் இருக்கும் பாருங்கள் எண்ணெய், அந்த எண்ணெயில் நிறைய பேர் சாப்பாடு கலந்து சாப்பிடுவாங்க, அவ்வளோ பிடிக்கும் அவங்களுக்கு. ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி பிடிக்குமா, இந்த மாதிரி நீங்கள் ஆல்ரெடி செஞ்சுருக்கிறீங்களா அப்படின்னு கூட மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேவா. அண்ட் நம்ம நான்வெஜ் எத்தனை ஒரு ஐட்டம் பண்ணிட்டாலும் நிறைய நிறைவாக இருக்கும். ஆனால் வெஜ்ஜில் எத்தனை ஐட்டம் பண்ணாலும் நிறைவே ஆகாது இல்லையா. அதனால தான் வகையாக பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அப்போ தான் சாப்பிட்றாங்க. ஸோ நல்லா ஃப்ரை பண்ணி இன்னும் நீங்கள் முறுமுறுன்னு கூட ஃப்ரை பண்ணிடலாம், அது உங்களோட சாய்ஸ். எனக்கு இவ்வளோ போதும் அப்படின்னு சொல்லி ஸோ ஃப்ரை பண்ணி நான் எடுத்துகிட்டேன். ஸோ அந்த எண்ணெய் வேஸ்ட் பண்ணாதீங்க, மேலே ஊற்றிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணிச்சு. அதனால் வந்து மிச்சம் இருந்த அந்த பெப்பரு, அது கொஞ்சோண்டு உப்பு இருந்துச்சு, அதெல்லாம் அப்படியே மேலே தூவிட்டேன். உப்பு கிடையாது, வெறும் பெப்பர் மட்டும், சாரி. இப்போ வந்து சாப்பாடு ரெடியாக இருக்குது, ரசம் ரெடியாக இருக்குது, என்னென்ன இருக்கோ எல்லாமே எடுத்துன்னு வந்து வச்சுட்டேன் சாப்பிட்றதுக்கு. நான் அப்பளத்தை பற்றி சொன்னேன் இல்லையா, ஸோ நான் அப்பளம் சாப்பிட்றேன்னா பருப்பு குழம்பு போட்டுட்டு அப்பளம் சாப்பிடும்போது
எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு, கெட்டு போன மாதிரி. ஸோ பருப்பு குழம்பு தான் கெட்டு போச்சுன்னு பார்த்தா இல்லை, அப்பளம் தான் கெட்டு போயிருக்கு. அண்ட் பருப்பு குழம்பு, அப்பளம், போண்டா, முட்டை, ரசம், சாப்பாடு, கீரை, இவ்வளோ ஐட்டம் வச்சுக்கிட்டு சாப்பிட்றப்போ ரொம்ப சூப்பராக ஒரு ஃபீல். ஆனால் நான் வேலை செஞ்சுட்டு வந்து சாப்பிட்றப்போ நமக்கு அவ்வளோ சாப்பிட முடியாது இல்லையா? ஸோ இந்த மாதிரி தட்டில் வந்து பரிமாறுறப்போ என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு வாய் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவார். இது பார்த்து சந்தோஷப்பட்டு அவர் ஒரு வாய் அதிகமாக சாப்பிடுவார். ஸோ அதுக்காகவே வந்து பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அவர் சாப்பிட்ணுன்னு இல்லைன்னா பார்த்து தான் சாப்பிடுவார். ஸோ வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஒரு லைக், உங்களோட ஒரு லைக் தான் வந்து என்னோடய வீடியோவை வந்து நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். ஸோ ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போல்லாம் என்னென்னு தெரியல, வீடியோ யாருமே பார்க்குறதில்ல, என்னாச்சின்னு தெரியல. என் வீடியோ எவ்வளோ மொக்கையாக இருக்கலாம். எனிவே இந்த வீடியோ மொக்கான வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. தீர்ப்புங்க முதல்ல சாப்பாட்டை இதான் சாப்பிடுவாங்களா? நல்லா இருக்கா? ஓகே. போண்டா எப்படி இருக்கு அது சொல்லணும்ல ஃபர்ஸ்ட். கீரை ரைட்டு. நல்லா இருக்கா இல்லையா? எக்ஸ்பிரஷன் சரி இல்லையா? காரமாக இருக்கா? ஓகே. முட்டை ஓகே. உங்களுக்கு பிடிச்ச வேக வச்சு ஃப்ரை பண்ண முட்டை. ஓகே. போண்டா முட்டையெல்லாம் எப்படி இருந்தாலும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவார். போண்டா சொல்லட்டும், ஏன்னா முட்டைன்னா உங்களுக்கு பிடிக்கும். பார்த்தீங்களே நீங்களே. போண்டா நான் ஆடா இது வாயில் வச்சோன்னு நல்லா இருக்குன்றதுக்கு சாப்பிட்ட உடனே தெரியும் டேஸ்ட். ஓ ஓகே ஓகே ஓகே. டன் டன் டன். இன்னும் ரசம் சாப்பிடல, அது அப்புறமா சாப்பிட்டு